பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என காண்கன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசைனா இப்போது ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சோம்னா வர்ற மதிப்பும் மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பு கழிச்சு வர்ற மதிப்பும் ஒன்று போல் இருந்ததுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ ரெண்டாவது உறுப்புங்க என்னது 2x + 3. இதிலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் -x - 2. இப்போது கழிக்கணுங்கும் போது மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் x + 2 போடணும். ஏன்னா அந்த மைனஸ் வந்து எக்ஸுக்கும் வரும் +2க்கும் வரும். அப்போ இதை உள்ளே பெருக்கணும்னா மைனஸ் வச்சு பெருக்கணும்னா -x - 2ன்னு வரும். இப்போ 2xலேருந்து x போச்சு அப்படின்னா x +3 -2னா நமக்கு +1ன்னு கிடைக்கும். இது வந்து ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சு வந்த மதிப்பு. இப்போ மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கணும். 3x + 4 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2x + 3. இப்போது மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கணும்னா -2x - 3. இப்போ மைனஸ் இருந்து இப்போ 2 3 நம்பர் வந்ததுன்னா அடுத்து அந்த இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போடணும். தனியாக போட்டுட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட் போடலாட்டி நம்ம அந்த மைனஸை வச்சு திரும்ப உள்ளே பெருக்க மாட்டோம். ஆன்சர் வந்து தப்பாக போயிடும். இப்போ 3x -2xனா x +4 -3னா +1. அப்போது பொது வித்தியாசம் வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்று போல் வருது. அப்போ இது வந்து நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை.